பிக்சலா டுட்டோரியலுக்கு உங்களை வர வைக்கிற கேஸ். இது வந்து 5th எபிசோடு. ஃபஸ்ட்டு 4 எபிசோடு பார்க்காம இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஏன்னா அது பார்க்காம இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ள வருவோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து 8 பிட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் வரைஞ்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடில் பெட்டு வரையலாம், ஒரு மேட்ரஸ். அதில் நிறைய கலர்ஸ் வரதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த பெட்டு தான் வரைய போகிறோம். ஓகே, இப்போ அந்த பெட்டு எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, ஒரு வுட்டன் பெட்டில் ஒரு ரெட் கலர் மேட்ரஸ் இருக்க மாதிரி நம்ம அந்த பெட் வந்து நம்ம செய்ய போகிறோம். சரியா, இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்டன் பெட்டை வந்து வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கலர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வுட்டன் கலர் நம்ம எடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே எல்லாமே கொடுத்துட்டோம் கலர்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த கலர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வரையலாம். இது வந்து ஒரு தனி லேயரில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் தெரியலனா நீங்கள் லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் கைஸ். ஓகே ஓகே, இப்போ அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற விஷயங்களை தான் வரையணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு, அதாவது நம்ம பெட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கிறதே காமிச்சிடுறேன். ஸோ இந்த பகுதி இருக்குது பாருங்களா, இப்போ இதை வரைஞ்சிருவோம். அந்த டாப்பில் இருக்கிறது அது பேர் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரில. ஆல்சோ இந்த கலர் இங்கே மிஸ் ஆகிருக்கு. ஏன் பெயிண்ட் ஆக மாட்டேங்குது? சரி, ஓகே, விடுங்க, இது தேவையில்லை. இதை வரைவோம். இப்போ ஸோ இங்கே ஒரு லேயர் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், அந்த டாப்பில் இருக்கிற இடத்தையும் பெயிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம மேட்ரஸ் என்ன கலரில் கொடுக்கலாம் அப்படின்றப்போ நம்ம வந்து ரெட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் வந்து மேட்ரஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் வந்து ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் கலரு. அதனால் ரெட்டே எடுப்போம். ஒரு டார்க் ரெட்டே எடுக்கலாம். மேபி இந்த கலர் ஓகேன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் ரெட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் பெயிண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் பிக்சல்ஸ் பெருசாக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ண. ஐ திங்க் இது கொஞ்சம் லைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணலாம். பட் ஓகே, ப்ராக்டிஸ்க்கு தான், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கீழே வந்து நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிக்சல் வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பட் இப்படி வராது. இங்கேயுமே வந்து இந்த வுட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டை எடுத்து கொஞ்சம் லைட் பண்ணிப்போம். ஏன்னா அந்த லெக்கு தெரியணும் இல்லையா, அதனால வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதே கலரில் கொடுத்துட்டேன்னா லைக் ஏதோ ஸ்கொயர் மாதிரி ஆகிடும். அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல. இது வந்து சைட் பார்ட்டு, அது கீழே இருக்கிற டவுன் பார்ட்னு. இது ஏன் இங்கேயே டார்க்காக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பெட்டுக்கு அந்த கீழே இருக்கிற பார்ட். ஸோ அந்த இடத்துல வந்து லைட் சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நல்லா டார்க்கான கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது இன்னுமே டார்க் ஆக்கலாம், ஏன்னா இங்கே வந்து சுத்தமாக லைட்டே இருக்காது. அதனால் வந்து இன்னுமே கூட கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். இதை இதை டார்க் ஆக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து லைட்டாக வரல, ஏன்னா இந்த இடத்துல லைட்டாக வந்து லைட் படம். ஸோ அதனால் வந்து இப்படி கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் பார்ட்லேயுமே வந்து லைட் படம் இல்லையா, ஸோ அதனால் வந்து இங்கேயுமே வந்து நம்ம இப்படி கலர் கொடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கலர் எடுத்து ஓகே, ஸோ இப்போ வந்து பெட்டோட டாப் பார்ட்டு, பாட்டம் பார்ட்டு, மேட்ரஸ் வந்து வரைஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பர லைட்டிங்கும் இந்த இடத்துல பர லைட்டிங்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து டேரெக்டாக லைட் பட்டுக்கிட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுத்தமாக லைட் இருக்காது. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல, அதாவது நாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே டார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்தே லைட் வராது, மேலேருந்து தான் லைட் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணால் இந்த இடத்த வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இந்த கலர் சூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் ஆக்கி பெயிண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஓகே, இது சைட் பார்ட்டு, இது டாப் பார்ட்டு, இந்த இடம் வந்து அதுக்கும் மேலே இருக்கிற அந்த ஹெட்டுக்கு மேலே இருக்கிற அந்த பார்ட்டு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து தலகாணி, அப்புறம் வந்து மேபி வந்து ஒரு பெட்ஷீட், ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரையலாம். ஓகே, இப்போ அதை வரையலாம். ஃபஸ்ட்டு வந்து தலகாணியை வரைஞ்சிடலாம். ஸோ வந்து பொதுவாகவே கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பில்லோ வந்து டக்குன்னு பார்த்தா தெரியணுங்கிறதுக்காக ஒரு பிரைட்டான கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதை ஒயிட் கலர், ஒயிட் தான் மேபி எல்லா மூவிஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒயிட் தான் பில்லோவை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளும் வந்து இங்கே ஒயிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓகே, இதான் வந்து நம்ம பெட் மீன் பில்லோவோட ஷேப்பு. உள்ளே கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பெட்டு, ஓகே அதில் ஒரு பில்லோ இருக்குது அப்படிங்கிறது விசிபிளாக தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோன்னா லைக் இந்த பில்லோ வந்து கொஞ்சம் பஃப்பாக இருக்கிற மாதிரி, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுக்கலாம்.
அது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பில்லோவோட சைட் பார்ட்டை வரையலாம். அது எப்படி இப்போ வரையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணி இதோட கொஞ்சம் கம்மியான க்ரே மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். லைக் இந்த மாதிரி கலரு. இதை எடுத்து நம்ம இப்படி பெயிண்ட் பண்ணோன்னா, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே தலகாணி வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வியூ வந்து இங்கேருந்து தெரியும். ஸோ ஓகே இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே இப்போ எப்படி வந்து ஒரு ஐட்டம் வந்து குண்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஏன்னா இப்போ அந்த சைட் பார்ட் இப்போது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல டேபிளில், இங்கே டாப் வந்து பிரைட்டாகவும் சைடில் வந்து கொஞ்சம் டார்க்காகவும். ஸோ அதே டெக்னிக் தான் இங்கேயும் வேலை செய்யுது. ஸோ இங்கே வந்து இப்போ ரொம்ப பெருசாக கொடுத்தனா தலகாணி ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நான் இன்னொரு லேயர் கொடுத்தேன்னா ரொம்ப குண்டு தலகாணி மாதிரி தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே. அதான் இப்போ நம்ம எவ்வளோ இது கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து குண்டாக இருக்க மாதிரி தெரியும். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, தலகாணி வந்து லைக் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்காது, தலகாணி கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அதுவும் நம்ம படுத்துட்டு எந்திரிச்சோன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதையுமே வந்து நம்ம வரையலாம். அதுக்கும் ஒரு செம்மையான ட்ரிக் இருக்குது. இந்த கலரை சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே இது ஐயோ ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இது ஏதோ எக்ஸ் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்காங்க மாதிரி இருக்கும். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தலகாணி வந்து நசுங்கி இருக்க மாதிரி இருக்கும். அந்த படுத்துட்டு எந்திரிச்சு அந்த நசுங்கி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பெட்ஷீட் தான். ஸோ அந்த பெட்ஷீட்க்கு வந்து கொஞ்சம் லைட்டர் கலர் கொடுக்கலாம், மீன் டார்க்கரும் கொடுக்கலாம். பட் நான் வந்து லைட்டராக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட், அதாவது இந்த கலரை சூஸ் பண்ணி இதில் கொஞ்சம் லைட்டான கலர் எடுக்கலாம், எடுத்து பெயிண்ட் பண்ணலாம். ஓகே இது ரொம்ப இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து இங்கே டார்க்கர் கலர் தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டார்க் அடிக்க மாற்றிடுறேன். இது எனக்கு சூட் ஆகும்னு தோணலை, டார்க்காக மாற்றிடலாம். நம்ம இஷ்டம் தான் எந்த கலர் கொடுக்குறோன்னு, ஸோ வந்து ஒரு பிரச்சனையே. ஓகே ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பெட்ஷீட் ஃபீல் கிடச்சிருச்சு. லைக் இன்னமும் ஒரு பெட்ஷீட் ஃபீல் இல்லை, அது இன்னமும் எப்படி அழகாக்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டு வந்து லைக் எதுவும் ஃப்ளாட் பெட்டு மாதிரி இருக்குது. பெட்டு வந்து ஓகே ஒரு கர்வ்டான பெட்டு இருக்கணும் அப்படி வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுக்கலாம். அப்போ நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நான் இங்கே பெயிண்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன். அதேமாரி இங்கே இருக்கிற ஒரு இங்கே இருக்கிற கலர் எடுத்து கொஞ்சம் டார்க்காக எடுத்தோன்னு வச்சிங்களேன், இங்கே பெயிண்ட் பண்ணலாம். ஓகே இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து கர்வாக இருக்க மாதிரியான ஃபீல் தருது. லைக் சைடில் வந்து ரொம்ப பெட்டு பொதுவாகவே ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கர்வ்டாக தான் இருக்கும், அப்படி தானே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஓகே பெட்டு கர்வ்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம், அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ இன்னமும் வந்து நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணலாம். இதுவுமே வந்து இன்னமும் வந்து என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஷேப் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சேம் தான், இந்த கலரை எடுத்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிப்போம். பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க்கன் பண்ணிப்போம். ஏன்னா இந்த இடத்துல லைட்டிங் கிடையாது, டேரெக்டாக லைட்டிங் இல்லை. அதனால் வந்து இந்த இடத்த கொஞ்சம் டார்க்கான கோடு கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்தையுமே வந்து கலர் கொடுப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வந்து கொஞ்சம் பம்பியான பெட்டு, சைடில் வந்து ரவுண்டடாகவும் மேலே வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு பெட்டோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருச்சு. இன்னமுமே நீங்கள் வந்து கலர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இன்னுமே சூப்பராகலாம். லைக் வந்து இந்த இடத்துல வந்து இன்னுமே டார்க் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணனா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்னலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து இங்கே சூட் ஆகலை, லைக் சம்திங் ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த கலரை இங்கே யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேன்னு நினைக்கிறேன், இல்லை இருந்தாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் எடுத்துக்கலாம். அந்த வுட்டு தெரியணும், அவ்வளோதான். ஓகே இது கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன், டீசெண்டாக இருக்குது. ஓகே ஓகே இப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இந்த பெட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து இந்த ஷேடோ இருக்குல்ல, இந்த சைடு இருக்க ஷேடோ அது வந்து இன்னமும் மேலே இருக்கிற மாதிரிலாம் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரை சூஸ் பண்ணி ஒயிட்டுக்கும் இந்த கலருக்கும் நடுவில் இருக்கிற கலரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி இந்த இடத்துல அப்படி இங்கே
நீங்கள் இப்போல்லாம் பெயிண்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து இன்னமும் வந்து பெட்டு அந்த பில்லோ வந்து இன்னும் கர்வ்டாக இன்னும் வந்து நிறைய வந்து ஷேடோலாம் இருக்கிற இன்னமும் லைட்டான கலர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து இந்த பில்லோ வந்து இன்னமும் ஒரு கர்வ்டான ஒரு பஃப்பான ஒரு பில்லோட ஃபீல் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே லைட்டிங் படுது, இங்கே லைட்டிங் படல, எந்த இடத்துல எப்படி டீட்டெயில்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், எப்படி கர்வ் ஆக்குறது ஒரு ஆப்ஜெக்டை. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பெட்டை வச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்னிச்சரோட ஒரு செட்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களாட்டி இப்போ டேபிள் வரைய தெரியுது, பெட் வரைய தெரியுது, அதுக்கு எப்படி எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ண தெரியுது. ஸோ அதனால் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோரை வந்து வரையலாம். அவுட்டோர் ஆப்ஜெக்ட்ஸ், ட்ரீ, புஷ்ஷு, கிராஸு, ராக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து பில்டிங்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த எபிசோடில் அவுட்டோர் லெவலில் விஷயங்கள்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள்லாம் லைக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பெட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் மேபி வந்து இந்த டேபிளில் வந்து ஒரு லேம்ப் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு மேட் இருக்கிற மாதிரி, வேறு என்ன வீட்டில் பொருள்லாம் இருக்குமோ அந்த பொருள்லாம் நீங்கள் வச்சு வரையலாம். லைக் இங்கே வந்து ஸ்டேர்ஸ் இருக்கிற மாதிரி, படிக்கட்டு இப்படி மேலே ஏறி வரா மாதிரி, இல்லை கீழே போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஸ்டேர்ஸ் வைக்கலாம். வேறு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு டேபிளில் ஒரு கம்ப்யூட்டர் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து இந்த நான் சொல்லிக் கொடுத்த இந்த லைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் வச்சு ஒரு இமேஜை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நான் அந்த டுட்டோரியல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். லைக் பார்த்தீங்கன்னா தெரியும், லிட்ரலி வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ஐயா, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கு, அவ்வளோதான். இது ரொம்ப டைம் எடுத்து வரைஞ்சது கைஸ், அதனால தான் இது கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வரைஞ்சதுனால இப்படி இருக்குது. ஏன்னா அதில் வந்து நான் நிறைய எரேஸ் பண்ணி வரைஞ்சேன். இது வந்து கொஞ்சம் குயிக்காக நம்ம வரைஞ்சிட்டோம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் இப்போ நான் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ஷு, ட்ரீ, கிராஸ் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ட்ரா பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.